டாக்டர்ஸ். டுடே என்ன டாபிக் பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, இப்போ ஓவரால் வந்து நீட் எக்ஸாம் எழுதிட்டு ரேங்க் லிஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ ரேங்க் லிஸ்ட் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் ஆக போகுது. ஸோ எல்லாத்துக்குமே பார்த்துட்டு இப்போ கிட்டத்தட்ட வந்து இந்தியா ஃபுல்லாமே ஒரு 20 lakhs நம்பர்ஸ் வந்து எழுதிருக்கீங்க. கிட்டத்தட்ட வந்து இப்போ தமிழ்நாட்டிலே 1.5 lakhs வந்து எழுதிருக்கீங்க. நீட் எக்ஸாம் எழுதிருக்கீங்க. ரிசல்ட் வந்துருச்சு. ரேங்க் லிஸ்ட் வந்து இப்போ ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ரேங்க் லிஸ்ட் வந்த பிறகு இப்போ நீட் எக்ஸாம் பாஸ் பண்ண எல்லாத்துக்குமே வந்துட்டு எம்பிபிஎஸ் சீட் கிடைக்க போகிறதில்ல. ஸோ சில ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவில் வந்து சப்போஸ் எக்கனாமிக்கல் ப்ராப்ளம் இருக்குது ஃபேமிலியில் அப்படின்னா நீங்கள் நீட்டை ரிப்பீட் பண்ணுறது இல்லது. ஸோ சம் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ அப்ராடில் வந்து எம்பிபிஎஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா மைண்ட் ஃப்ளோயிங்கில் இருப்பீங்க. ஐ மீன் ஆசோலேஷனில் இருப்பீங்க. ஜாயின் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு. அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நிறையா வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நிறையா டீட்டெயில்ஸ் நான் உள்ள வந்து சொல்லியிருப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ அப்ராடில் வந்து எம்பிபிஎஸ் சூஸ் பண்ணணும், படிக்கணும், சூஸ் பண்ணிட்டீங்க படிக்கணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியிருக்கேன். நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாஸ்போர்ட் எல்லாமே கால் பண்ணி கேட்குறீங்க, சார் அப்ராடில் ஜாயின் பண்ணுவாங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு பாஸ்போர்ட் இல்லாமல் இனிமேல் பண்ண முடியாது. ஸோ பாஸ்போர்ட் ஈவன் யூனிவர்சிட்டியில் வந்து அட்மிஷன் லெட்டர் வாங்கினாலும் உங்களுக்கு பாஸ்போர்ட் தேவை. ஸோ பாஸ்போர்ட் வந்து ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணியிருக்கேன். தக்கலில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 15 daysலேயே மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு பாஸ்போர்ட் கையில் கிடச்சிடும். ஸோ செகண்ட் திங்ஸ் பார்த்தீங்கன்னா நீட்டை ஸ்கோர் கார்டை கலெக்ட் பண்ணிக்கிங்க, நெட்டில் டவுன்லோட் பண்ணிக்கிங்க, ஃபோட்டோ எடுத்து வச்சுங்க, +2 மார்க்ஸ். 4 திங்ஸ் இருந்தாலே ஈஸியாக வந்து நம்ம அப்ராடில் வந்து ஏதோ மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் லெட்டர் வாங்கிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எவ்வளோ நாளைக்கு முன்னாடி சார் எப்போ சார் அட்மிஷன் முடியும் அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறீங்க. பார்த்தீங்கன்னா இப்போ செப்டம்பரில் வந்து மோஸ்ட்லி வந்து முடிஞ்சிடும். செப்டம்பர் 15th முடிஞ்சிடும், மேக்ஸிமம் முடிஞ்சிடும். அப்படி எந்த மெடிக்கல் இப்போ சில யூனிவர்சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா அக்டோபர்லேயும் போடுவாங்க. அக்டோபரில் கூட வந்து உங்களுக்கு ப்ரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் தான் அக்டோபர் போடுவாங்க. ஸோ நம்ம வந்து இப்போ அப்ராட் எம்பிபிஎஸ்ன்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா மோஸ்ட்லி வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணுங்கள். கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு ஃபியூச்சரில் எந்த பிரச்சனையும் வராது. என்எம்சி பிரச்சனை, எம்சிஐ பிரச்சனை, அதில் ரெஜிஸ்ட்ரேஷன் பிரச்சனை, எந்த பிரச்சனையும் வந்து இல்லாமல் உங்களுக்கு ஈஸி நீட்டாக வந்து எம்பிபிஎஸ் வந்து கிளியர் பண்ணிடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் எஃப்எம்ஜி கோச்சிங் பார்த்தீங்கன்னா நிறையா ரொம்ப உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் செமஸ்டர்லேயே உங்களுக்கு வந்து எஃப்எம்ஜி கோச்சிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சீப் அண்ட் பெஸ்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறீங்க. ஸோ இப்போ உள்ள நீட் 2026 உள்ள சீப் அண்ட் பெஸ்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா எந்த கண்ட்ரியில் இருக்குன்னா உங்களுக்கு உஸ்பெகிஸ்தான் பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிர்கிஸ்தான், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கசகஸ்தான், இந்த மாதிரி கண்ட்ரிஸ் வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. ஏன் வந்து ஜார்ஜியா, வியட்நாம், திமோர் லெஸ்தே இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. பட் வந்து அங்கே பிரச்சனை இருக்குது. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த யூனிவர்சிட்டிஸ் வந்து கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ் கிடையாது, மோஸ்ட்லி வந்து ப்ரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. ஸோ நான் சொல்கிற கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தம் வந்து இப்போ உஸ்பெகிஸ்தான் பார்த்தீங்கன்னா 80% வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி தான் இருக்குது. ஈவன் சமர்கண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, தாஸ்கண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, நமங்கன் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, ஏசியன் இன்டர்நேஷனல் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி மெடிக்கல் யூனிவர்சிட்டி அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. ஸோ இங்கே வந்து இந்த கண்ட்ரியில் வந்து நம்ம அட்மிஷன் வாங்கும்போது என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா உங்களுக்கு கிளினிக்கல் எக்ஸ்போஷர் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து பேஷண்ட்ஸ் லோடு அதிகமாக இருக்கும். ஸோ ஈஸியாக வந்து நல்லா கற்றுக்கலாம். அதே மாதிரி எஃப்எம்ஜி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் இயர்லேருந்தே உங்களுக்கு எஃப்எம்ஜி லாஸ்ட் இயர் வரைக்கும் உங்களுக்கு ட்ரெயினிங் கொடுக்க ஆரம்பிச்சுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுத் இந்தியன் ஃபுட் வந்து அவைலபிளாக இருக்குது. எல்லா மெடிக்கல் யூனிவர்சிட்டிலையுமே பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் ஃபுட் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ஸ்டேயிங்கில் எந்த பிரச்சனையும் இருக்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஏசியன் கண்ட்ரீஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உஸ்பெகிஸ்தான் வந்து கொஞ்சம் கோல்டு கம்மியாக உள்ள கண்ட்ரி. ஸோ கிர்கிஸ்தானாக இருக்கட்டும், ரஷ்யாவாக இருக்கட்டும், இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு மைனஸ் டிகிரியில் போடுது. ஸோ இந்த உஸ்பெகிஸ்தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ரீசனபிளாக மிதமான கோல்டில் உள்ள கண்ட்ரிஸ். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அப்ராட் எம்பிபிஎஸ் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் மோஸ்ட்லி 99% வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணுங்கள். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இப்போ கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிக்கும் ப்ரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிக்கும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி சார் டிஃப்ரெண்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கோர்ஸ் அதாவது யூனிவர்சிட்டிஸ் பொறுத்து நிறையா சேஞ்சஸ் இருக்குது. இப்போ ரஷ்யாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 40 lakhs ஆயிரும். ரஷ்யா போய் படித்தாவே 30 to 40 lakhs. பட் உஸ்பெகிஸ்தானில் வந்து ரொம்ப கம்மியான ஃபீஸ் தான், 20 to 25 மேக்ஸிமம் முடிச்சிடலாம். ஃபஸ்ட் இயர் எவ்வளோ சார் வரும்? மோஸ்ட்மாக கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 7 lakhs மேக்ஸிமம் ஃபஸ்ட் இயர் வரும். செகண்ட் இயர் பார்த்தீங்கன்னா 4 to 5 lakhs அந்த மாதிரி, 4 lakhs to 5 lakhs அந்த மாதிரி செகண்ட் இயர். தேர்ட் இயர் 4 to 5 lakhs, ஃபோர்த் இயர் 4 to 5 lakhs அப்படி மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இப்போது அப்ராடில் வந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சில யூனிவர்சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா 5 years சொல்கிறாங்களே அது எப்படி, சில யூனிவர்சிட்டியில் 6 years சொல்கிறாங்களே அது எப்படி. இப்போ 6 yearனா
6 + 1 இயர் அப்படி ஜாயின் பண்ணிடாதீங்க. 5 இயர் + 1 இயர் அந்த மாதிரி ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா 5 + 1 இயர்னா 5 இயர் கோர்ஸ் + 1 இயர் இன்டர்ன்ஷிப் அந்த மாதிரி பேட்டர்னை நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு MBBS முடிக்க வசதியாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டியோட ஃபுல் டீடைல்ஸ் வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. என்னென்ன திங்ஸ் எடுத்துட்டு எப்படி ஜாயின் பண்ணுறது, எப்படி அட்மிஷன் லெட்டர் வாங்குறது, எப்படி விசா ப்ராசஸ் இது பண்ணுறது, அது எல்லாமே வந்து டீச்சர் நம்மளே வந்து கைடன்ஸ் பண்ணி நீங்கள் போய் லேண்ட் ஆகிற வரைக்கும் நம்மளோட ஃபாலோ கன்ஃபார்மாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஃபர்தராக மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் பற்றி தெரியணும், இல்லை எனக்கு இந்த கண்ட்ரியில் வந்து இந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் போடணும் அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்னா எனக்கு கீழே நம்பர் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் கால் பண்ணுங்கள். நம்ம வந்து A to Z வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் வந்து எந்த யூனிவர்சிட்டிஸ் உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் கைடன்ஸ் நம்மகிட்ட இருக்குது. இப்போ மோஸ்ட் ஆஃப் த மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸை வந்து அட்மிஷன் வந்து ரொம்ப ஓவர் க்ரௌட் அட்மிஷன் போடுவாங்க. ஸோ யூனிவர்சிட்டியில் வந்து 500-600 போகும்போது அதுக்கு 500 வரைக்கும் 400 வரைக்கும் மேக்ஸிமம் அலோட் இருக்குது. 500-600 போகும்போது உங்களுக்கு அந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து ரிஜெக்ட் ஆகி ரஷ்யாவில் நிறையா மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப் வேஸ்ட் ஆகி அந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனை இருக்குது. ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஜார்ஜியா, வியட்நாம் இந்த மாதிரி கண்ட்ரிஸ் வந்து மோஸ்ட்லி வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ இந்த மாதிரி மெடிக்கல் யூனிவர்சிட்டி இங்கே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, இயற்கை மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. இந்தியாவில் வந்து MCAல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க, FMG எழுதுறாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது ஒன்றும் எதுவுமே சொல்ல. பட் கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் கம்மி. ஸோ உங்களுக்கு ஃபர்தராக வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் வேணும், கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி தான் படிக்கணும் அப்படின்றது ஒரு நல்ல வாய்ப்பு. ஸோ உஸ்பெக் சேனல் சூஸ் பண்ணுங்கள், எனக்கு கால் பண்ணுங்கள். எந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் உங்களுக்கு செட் ஆகும், எந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டி சவுத் இந்தியன் ஃபுட் கிடைக்கும், சவுத் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக உள்ள யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே வந்து நம்மகிட்ட லிஸ்ட் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஃபர்தராக டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா எனக்கு கீழே நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள்.